Facebook அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனெண்ட்டா டெலீட் பண்றது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து இருக்கும். சைடில் ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் யுவர் அக்கௌண்ட் பர்மனெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேஜுமே பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் ஆகும். அதனால் அது வந்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் கண்டினியூ வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட பேஜுக்கு வந்து நீங்கள் வேறு அட்மினை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணலாம். இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஃபுல் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணால் நீங்கள் வந்து டெலீட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதற்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ வந்து கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா எதுவும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்ஃபோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டேட்டா எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டினியூ டேரெக்டாக கொடுத்துர்லாம். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே டெலீட் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி டெலீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 டேஸ் வந்து ஆகும். இந்த 30 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் வந்து பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெலிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் வந்து ஆகாது. 30 டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து லாகினே வந்து பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுறணும். இப்போ நீங்கள் டெலிட் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு அப்புறம் அது பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.